இன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. பங்குனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுப முகூர்த்தம். பிறை வளர்பிறை நாள் சமநோக்கு நாள். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. குரோதி வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சப்தமி. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். முகூர்த்த நாள் காலை 6:45 7:30. மேஷ ராசிக்கு அற்புதமான நாள். 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. வாக்குஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்திலே, தனஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன. சந்திரன் உச்சம் வேறு பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்திலே சந்திரன் வரும்பொழுது சந்திரன் உச்சமாகும். மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சந்திரன் உச்சம். ரிஷப ராசியை கடக்கும் பொழுது சந்திரன் உச்சம். எனவே குருச்சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்திலே. 12ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன், அது அங்கே ஒரு பக்கம் நல்லது பண்ணிட்டு இருக்கு. சுக்கிரன் மறைவு பெறும் பொழுதெல்லாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால்தான் கணவன் மனைவி உறவு மிக இணக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். அந்யோன்யமான தம்பதிகள், ஆதர்ச தம்பதிகள், மேட் ஃபார் ஈச் அதர்லாம் சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் பார்த்தா மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும். அது ஏன் சார் அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறமா இன்னொரு நாள் விஸ்தாரமாக அதை விரிவுபடுத்தி இன்னொரு நாள் பேசுகிறேன். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் நல்லது என்பதை சொல்வதற்காக இந்த உதாரணங்களை சொன்னேன். சில பேர் பார்த்துட்டு ஐயோ சுக்கிரன் மறைஞ்சிடுச்சே அப்படிம்பாங்க. மறையணும், மறைஞ்சாதான் நல்லது. சுக்கிரன் மறைவு பெற்றால் மறைவிடத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நன்றாக நடக்கும். அதனால் அது நல்லது. எனவே இன்றைய நாள் மேஷ ராசிக்கு மிகச் சிறப்பான நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாக கிடைக்கும். தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. தனஸ்தானத்திலே தனகாரகன் அமர்ந்திருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி கணிசமாக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக நாள் விளங்கும். ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசியிலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 10 குடைவனும் 5 குடைவனும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தியிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். 2 குடைவன் வலுவாக போய் 10ஆம் இடத்தில் 10 குடைவனோடு இணைந்திருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். கொஞ்சம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகல, பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் மாணவ மாணவியருக்கெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு உற்சாகமான நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றன. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளாக இருந்தால் வியாபார வளர்ச்சி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே தொழில் ரீதியாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். 5 குடைவன் உச்சம் பெற்றிருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். உங்களுடைய மகன் அல்லது மகள் இப்பொழுது திருமணமானவர்களாக இருந்தால் அவர்கள் நல்ல தகவல் ஒன்றை சொல்வார்கள். நீங்கள் இனிப்பு கொடுத்து அனைவருக்கும் அதை சொல்லி மகிழ்வீர்கள். உங்களுடைய பசங்க ரீசெண்ட்லி மேரிடாக இருந்தால் உங்களுக்கு நல்ல நியூஸ் வரும். நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க அப்படின்னு உங்கள் பையன் ஃபோன் பண்ணி சொல்லுவான். டேய் அப்படியாடா, எவ்வளோ நாள்? அவள் என்னமோ 35 நாள்னு சொல்கிறாப்பா அப்படின்னா. அப்போ கவலை இல்லைடா, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடனே அம்மா வருவாங்க, அவளை ஜாகிரதையாக இருக்க சொல்லு, நடக்கிறதே மெதுவாக நடக்க சொல்லு, ஸ்டெப் பை ஸ்டெப்பு, டமால் டிமில்னு குதிக்கக்கூடாது, சொல்லி வை அவள்கிட்ட அப்படின்னு அவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒரு நல்ல நியூஸு, உங்களுடைய
அடுத்த வாரிசு கொடுக்கும் நல்ல தகவல்களால் அதற்கு அடுத்த வாரிசை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், 3வது தலைமுறையை பார்க்க போகிறீங்க அப்படின்ற நியூஸ் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 11ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் குருவோடு இணைந்து மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் கடகத்திற்கு அளித்து கொண்டிருப்பதால் எல்லா விதமான நல்லதும் நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட், யூ வில் கெட் வாட் எவர் யூ டிசர்வ், அல்லது யூ வில் கெட் வாட் எவர் யூ ட்ரை ஃபார். 3மே உண்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். உங்களை எதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களோ அது கிடைக்கும். நீங்கள் எதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அது கிடைக்கும். எனவே உங்களுக்கு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இறை வழிபாட்டிலே மனம் நாட்டம் கொள்ளும். ஒரு சிலர் புனித தல யாத்திரை மேற்கொள்வார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே 7 குடைவனோடு 2 11 குடைய புதன் இணைந்திருப்பதால் செல்வச் செழிப்பு ஏற்படும். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்திலே மேன்மை அடைவீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லா விதமான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் நன்மை நடக்கும். என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, என்ன உத்தியோகமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஜாபாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 11 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சம். 9ஆம் இடத்திலே சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் 7ஆம் இடத்திலே உச்சம். 11 குடைவன் 9ஆம் இடத்தில் உச்சம். 9இல் சந்திரனுக்கு வீடு கொடுத்த 9 குடைவன் 7இல் உச்சம். 7, 9 குடைவர்கள் பரிவர்த்தனை. இன்னும் ஏராளமான நன்மைகள் எவ்வளவு அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும், பணம் நிறைய வரும், ஆரோக்கியம் நல்லாயிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையிலே முன்னேற்றம், பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் வழங்குவார்கள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். அந்யோன்யமான, இணக்கமான, நல்ல நெருக்கமான உறவு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் 7ஆம் இடத்திலே இணைந்ததால் மிகப்பெரிய யோகம். எவ்வளோ பெரிய யோகம்னு சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய யோகம். 5ஆம் இடம் என்பது முக்கியமான ஒரு திரிகோணம். 9ஆம் இடம் என்பது அதை காட்டிலும் முக்கியமான ஒரு திரிகோணம். 5 குடைவனும் 9 குடைவனும் 7ஆம் இடத்திலே நேர் எதிர ஒன்றா சேர்ந்து அப்படியே ராசி அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. குருவும் சந்திரனும் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. 5, 9 குடைவர்கள் சேர்க்கை. அதனால் இது ரொம்ப பெரிய யோகமான நேரம். நல்லா இருக்குது. எல்லா கிரகமுமே நல்லா இருக்குது. 4ஆம் இடத்தில் 4 குடைவனோடு புதன் சேர்க்கை. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். 7ஆம் இடத்தில் குருச்சந்திரன். இவ்வாறு கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையிலே இருக்கின்றன. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து வயதினருக்கும், அனைத்து பாலருக்கும், அனைத்து தரப்பினருக்கும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். நீங்கள் இறைவனிடத்திலே எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த வேண்டுதல் எல்லாமே அப்படியே நடக்கும். கடவுள் நடத்தி கொடுப்பார். கடவுள் நடத்தி கொடுப்பார் என்பதை கிரகங்கள் சொல்கின்றன. கிரகங்கள் என்ன சொல்கின்றன அப்படிங்கிறத பார்த்து அதை ரீடிங் பண்ணி சொல்கிறது தான் என்னுடைய வேலை. நான் என்னுடைய சொந்த கற்பனையில் எதுவுமே சொல்கிறது கிடையாது. கிரகங்கள் என்ன சொல்கின்றன, இங்கே கிரகம் இருந்தால் என்ன அர்த்தம், என்ன பலன், அந்த கிரகம் அங்கே போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன பலன், இது சொல்கிறது தான் என்னுடைய வேலை. வெறும் ரீடிங் தான் இது. கிரகம் எதை சொல்லும், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை கிரகம் சொல்லும். அந்த கிரகம் என்ன சொல்லுதுங்கிறது யாருக்கு தெரியும்? ஜோசியர்களுக்கு மட்டும்தான் அதை படிக்க தெரியும். அது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நான் கற்றுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்கிறேன். அதனால் இப்போது ரொம்ப பெரிய நன்மை எல்லாம் நடைபெறப் போகிறது. ரொம்ப பெரிய 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 நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகிறது.
மிகப்பெரிய நன்மைகள் மிக சுலபமாக நடைபெறும். ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு நீங்களே அப்படியே கண்ணாடி முன்னால் நின்று உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இந்த சந்திராஷ்டமம் ஒன்றும் தீமை பண்ணாது. ஏன்னா குருச்சந்திரன் 8ல் ஒன்றா சேர்ந்துருக்கு, ராசி அதிபதி 6ல் உச்சமாயிருக்கு. அதனால் தீமை செய்யாது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் கோபம் எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கட்டுப்படுத்தணும். செல்லுபடியாகாத இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தினாலும் ஒன்று தான், கட்டுப்படுத்தலைனாலும் ஒன்று தான். எங்கே உங்கள் கோபம் பலிக்குமோ, எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதான் வள்ளுவர் சொல்வார், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். சினம்னா கோபம். சினம் காக்க வேண்டும். எங்கு? செல்லிடத்து காப்பான். எங்கே செல்லுபடியாகுமோ அந்த இடத்துல நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்தணும். உன் கோபம் செல்லுபடியாத இடத்துல நீ கோபத்தை கட்டுப்படுத்தினா என்ன, கட்டுப்படுத்தாட்ட என்ன. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து கிடைக்க நல்ல நேரம். சொத்து நிறைய இருக்குது சார், வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அதுதான் கிரகம் அதுதான் சொல்லுது. 5க்குடைய பூமிகாரகன் செவ்வாய் 7ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. ராசியை மட்டுமா பார்க்கிறது, அது 2ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறது. எனவே பூமி லாபத்தை ஏற்படுத்தும். பூமி லாபம் என்றால் பூமி வாங்குவோம், விலைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு ஏற்படும். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்க்கிறது. குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து விட்டன. ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி புதனோடு இணைந்து இருக்கிறது. 2ஆம் இடத்திலே வலுப்பெற்று இருக்கிறது. எனவே கிரகங்கள் அனைத்துமே நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது அலுவலகத்திலே சிறு சிறு மாற்றங்களெல்லாம் ஏற்படும். அலுவலகம் இருக்கும் இடத்தையே மாற்றுவார்கள். எனவே இப்பொழுது அந்த மாற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிறிய பதவி உயர்வாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 5க்குடையவன் ராசியில் இருப்பதால் பிள்ளைகளுக்கு நன்மை. 5க்குடையவன் ராசியில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் பதவியை குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கும். அது ரெண்டுமே இப்போ நல்லா இருக்குது. பதவியும் கிடைக்கும், பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போது கல்யாணம் ஆகும், இல்லை குழந்தை பிறக்கும், வம்ச விருத்தி ஏற்படும். நீங்கள் இளவயதினராக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சார் இன்னும் கல்யாணமே ஆலை சார், என்ன இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமான இளவயதினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லை அவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். வாழையடி வாழையென வந்ததொரு கூட்டந்தலில் அப்படின்ற மாதிரி வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம். ஏன்னா 5க்குடையவன் வந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது பெரிய யோகம். வம்ச விருத்தியை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்ப்பீங்க. ஒரே செக்கில் 8 சைபர்லாம் இருக்கும். பயந்து போயிடாதீங்க. அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தொழிலில் ஏற்பட போகிறது. தொழில் ரீதியான வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது உங்கள் குடும்பத்திலே. மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5க்குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 9க்குடையவன் 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருப்பதால் யோகம். 12ஆம் இடத்திலே 12க்குடையவனோடு 4-7க்குடையவன் இணைந்திருப்பதால் செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஆனால் அதற்கு ஏற்ற வரவும் கிடைத்து கொண்டிருக்கும். வரவு அதிகமாக வரும், செலவும் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அசையா சொத்து வாங்குவீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண தடை விலகும். பதவி உயர்வு கிடைக்கும். 5க்குடையவன் உச்சம் பெற்றதால் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். மிக மிக அற்புதமான நல்ல நாள். ஏப்ரல் 7 திருவாரூர் தேர். திருவாரூர் தேரழகு. ஏப்ரல் 7ஆம் தேதி ஆழித்தேர். வடம் பிடித்து தியாகேசா 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 தியாகேசான்னு பக்தர்கள்லாம் அப்படியே அந்த தேரோட்டத்தை கண்டு மகிழ்வார்கள். சிவபெருமான் நடந்த வீதி
திருவாரூருக்கு என்ன பெருமை அப்படின்னா, சிவபெருமான் அங்கே வந்து ரொம்ப நாள் அங்கேயே நடந்து கிடந்து சுந்தரருக்காக பொண்ணு கேட்கறதுக்கு போனார். ரோட்டில் நடந்து போனார். 365 லீலைகளை அந்த தலத்திலே செய்திருக்கிறார். தினமும் ஒரு பூஜை, தினமும் ஒரு திருவிழா, 365 சிவலிங்கங்கள் அங்கே இருக்கின்றன. சிவபெருமான் எதிர வந்து பேசியிருக்காருங்க எல்லார்ட்டையும். தனது பக்தர்களுக்காக பல திருவிளையாடல்களை அங்கே நிகழ்த்தியிருக்கிறார். திருவாரூர் தியாகேசனை தேரிலே தரிசனம் செய்ய வேண்டுமானால் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திருவாரூருக்கு வாருங்கள். முடிஞ்சால் நானும் வரேன், பார்க்கலாம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.